ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் வாலில் வந்து பைப்பு பாடியில் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பைப்பு போட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ பைப் லைன் வந்து நம்ம போட்டு கொடுக்கணும். வெளியே இப்போ பாருங்கள், ஒரு சிபிஎஸ் பைப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஷேர் வாலில் பொறுத்தவரைக்கும் நம்ம சிபிஎஸ் பைப்பு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா காடி வந்து நம்ம அதிகமாக எடுக்க வேண்டியதான வராது. அதனால் வந்து இருக்கும். அதேமாதிரி குவாலிட்டி கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். அதேமாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம உடைக்கக்குள்ள அந்த முக்கால் ஜல்லி வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்கும். அதுமாதிரி இருக்கணும். பைப்லாம் ஸ்பஞ்ச் ஆகாது. அதனால தான் வந்து ஸ்பஞ்ச் ஆச்சுன்னா அந்த சிபிஎஸ் பைப் தான் நம்ம கொஞ்சம் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். மீதி அந்த பைப்பெல்லாம் ஸ்பஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஏதோ பிரச்சனை வந்து ஸ்பஞ்ச் ஆகிடும். அதனால தான் நம்ம சிபிஎஸ் பைப் யூஸ் பண்ணுறோம். இதனால் எவ்வளோ சிபிஎஸ் பைப் வரதுலாம் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஷேர் வாலை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் பைப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாதா ஒரு இந்தியன் டாய்லெட் தான். இந்த இந்தியன் டாய்லெட் நம்ம தான் நான் கொடுக்குறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் பாயிண்ட் வந்து சும்மா ஒரு கால் வாஷ் பண்ணுறது, ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அப்புறம் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு டேப் பாயிண்ட் வாங்க. இந்த டேப் பாயிண்ட் எவ்வளோ கொடுக்குறதுனா, அதாவது பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் பேசினுடைய டாப் லெவலில் வந்து நம்ம மட்டம் கட்டணும். நம்ம மட்டம் கட்டிட்டு அந்த மட்டத்துலேருந்து மினிமம் வந்து ஒரு 1.5 அடிக்கு இது அமைக்கணும். 1.5 அடிலேருந்து 2 அடி வரைக்கும் இந்த பாயிண்ட் வச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பக்கெட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து கரெக்டான ஒரு இதுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 1.5 அடிலாம் வச்சுருவாங்க. சின்ன பைக்கில் வச்சுக்க இருக்கும். இல்லை பெரிய பைக்கில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம 2 அடி ஊற்றி தான் வச்சுருக்கோம். நம்ம வந்து 2 அடி தான் கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் டேங்க் பாயிண்ட்டு. இந்த ஃப்ரெஷ் டேங்க் வந்து நம்ம வந்து இந்த சேர்த்து வந்து ஃப்ரெஷ் டேங்க் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் டேங்க் வச்சு நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்தியன் டாய்லெட்டுக்கு நம்ம வந்து பைப் லைன்லாம் போய்ட்டு நிறைய வச்சுக்கணும். பைப் லைன் போட்டு நெக்ஸ்ட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் தான் வைக்கணும். ஃபெசிலிட்டியும் இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே இந்தியன் டாய்லெட்டு ஃப்ரெஷ் டேங்க் பாயிண்ட் கொடுத்து ஃப்ரெஷ் டேங்க் தான் நம்ம வைக்கிறோம். வச்சு தான் நம்ம வந்து இதை கொடுக்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா தான் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இவர் வந்து மக்கால் அது யூஸ் பண்ணுறதுலாம் வந்து நல்லா இருக்காது. இதெல்லாம் பெஸ்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு நம்ம என்ன ஒரு இதாக பண்ணணுமோ பண்ணி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், ஆஷீர்வாத் பைப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஷீர்வாத் பைப்பு இதெல்லாம் சிபிஎஸ் பைப் தான். இதெல்லாம் எவ்வளோ நீட்டாக போட்டு இதை பாருங்கள், கட்டுக்கம்பி அடித்து முறையாக நம்மளுக்கு வந்து பாயிண்ட் கொடுத்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். இதுபோல் உங்களுக்கு வந்து இந்த பாத்ரூம் வந்து இப்போ வந்து லாக் போட்டாச்சு. நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாத்ரூமில் நம்ம எந்த அளவுக்கு டைல்ஸ் கட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து கிராச் போட்டு இதில் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி கையில் லேட் பண்ணுறோம். இந்த பாத்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்தியா லைட்டுக்கும் அடுத்து ஷேர் வாலில் எப்படி ப்ளம்பிங் டைப் போகிறோம், ஷேர் வால் எப்படிலாம் உங்களுக்கு மெத்தடில் ஈஸியாக இருக்குது. மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் பாய்.